This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா ஒரு நாள் போலீஸ் காவல் விதித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், கூடுதல் விவரங்கள் என்ன? நீதிபதியினுடைய உத்தரவின் விவரங்கள் என்ன? சற்று நேரத்துக்கு முன்னதாக மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா அவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஒரு நாள் போலீஸ் காவல் என்பது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 7 நாள் போலீஸ் காவல் வேண்டும் என ஏற்கனவே மாவட்ட கண்ணீர் குற்றப்பிரிவு போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணை இன்று காலை முதலே நடைபெற்று வந்தது. அரசு தரப்பிலும் சரி, அதே போல் இப்போ அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருடைய தரப்பு வழக்கறிஞர்களும் இருவரும் அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். நீங்கள் இப்போ தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காட்சி திருச்சி மாவட்ட விரைவு நீதிமன்றம், அதாவது வாயிலுக்கு முன்னதாக உள்ள போலீஸ் பாதுகாப்பை ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே முழுவதும் இப்போ தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் போலீஸ் காவலுக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார். குறிப்பாக திருச்சி மாவட்ட சைபர் கிரைம், அது கணினிசார் குற்றப்பிரிவு காவல்துறையினர் சவுக்கு சங்கரை முதல் குற்றவாளியாகவும் இரண்டாவது குற்றவாளியாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ரெட்ஃபிக்ஸோடைய ஆசிரியர், யூடியூப் ஆசிரியர், அவர் மீதும் வழக்கு 5 சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு டெல்லி நொய்டாவில் கைது செய்யப்பட்டு அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இதேபோல் முதல் வழக்கில் கைதாகி ஏற்கனவே அதாவது பெண் காவலர்களை அவதூறாக பேசியது தொடர்பாக சவுக்கு சங்கரை கைது செய்யப்பட்டு அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அவர் திருச்சி நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அந்த கஸ்டடி எடுப்பதற்கு, போலீஸ் காவல் எடுப்பதற்கான விசாரணை என்பது இன்று தொடரும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு ஒரு நாள் போலீஸ் காவல் என்பது சற்று நேரத்துக்கு முன்னதாக நீதிபதி ஜெயபிரதா அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக தற்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த உத்தரவில் முக்கியமான அம்சங்கள், சவுக்கு சங்கருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து அவர் போலீஸ் காவலுக்கு அனுமதிக்க வேண்டும். அதேபோல் மீண்டும் நாளை 4 மணிக்கு அவர் நீதிமன்றத்தில் மீண்டும் அவர் ஆஜர்படுத்தப்படும் பொழுது அவரை மருத்துவ பரிசோதனை செய்து உள்ள மீண்டும் நீதிபதி முன் ஆஜர்படுத்த வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே ஒரு நாள் போலீஸ் காவல் என்பது கோயம்புத்தூர் போலீசார் ஒரு நாள் போலீஸ் காவல் எடுத்து அவரை விசாரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பூங்குழலி, ஏற்கனவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நுழைந்த பொழுது பெண்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தற்போதைய நிலவரம் என்ன? இன்னும் அங்கு எதிர்ப்பு குரல்கள் எழுந்துதான் இருக்கின்றனவா? நேற்று சவுக்கு சங்கர் இந்த நீதிமன்ற வாயிலுக்கு அவர் ஆஜர்படுத்த வரும்பொழுதே பெண்கள் ஒரு 25க்கு மேற்பட்டவர் பதாகைகளை பிடித்தவாறு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே அவர்கள் தெரிவித்தனர். அப்பொழுது வழக்கறிஞர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இங்கே போராட்டம் நடத்தக்கூடாது, அதற்கு எந்தவித அனுமதியும் கிடையாது, உடனடியாக நீங்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவித்தாங்க. ஆனால் தற்பொழுது யாரும் இதுவரை இங்கே யாரும் குழுமி இருக்கவில்லை. பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் நேற்று 120 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. அதே போல் இன்றும் நூற்றுக்கணக்கான பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காலை லால்குடி கிளை சிறையில் இருந்து சவுக்கு சங்கரை அழைத்து வந்த பொழுதும் சரி, பெண் போலீசாரே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. தற்பொழுதும் அவர்களை மீண்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. மிக முக்கியமாக இந்த 24 மணி நேரம், அதாவது நாளை மாலை 4 மணி வரை அவருக்கு போலீஸ் காவல் என்பது விசாரிப்பதற்காக அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்தவுடன் அவர்கள் இப்போ தயார் நிலையில் இருக்காங்க. அவரை மிக முக்கியமாக எந்த இடத்தில் வைத்து விசாரிப்பது என்று தொடர்பாக அனைத்து, ஏன்னா திருச்சி மாவட்ட காவல்துறை இந்த ஒரு நாள் கஸ்டடி என்பது பெற்றிருக்காங்க. அவர்கள் அந்த ரகசிய இடத்தில் வைத்து விசாரிப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்காங்க. பூங்குழலி, 7 நாள் அனுமதி கேட்கப்பட்டது காவல்துறை தரப்பிலிருந்து. ஆனால் ஒரு நாள் தான் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நீதிபதி என்ன காரணம் சொன்னார்? 7 நாட்கள் வழங்க முடியாது என்பதற்கான காரணங்களை நீதிபதி சொன்னாரா? மிக முக்கியமாக அரசு தரப்பில் குறிப்பிடுவது என்னவென்றால், ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் கேட்பது அவருக்கு உரிமை இருக்கிறது சட்டப்பிரிவின்படி. அவர் சட்டப்படி ஏனென்றால் அவர் இது முக்கியமாக அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவரை அவர் விசாரித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே அவருடைய அலுவலகம் மற்றும் வீடுகளில் ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அது தொடர்பாக அதில் அவரிடம் விசாரணை நடத்தினால்தான் அதற்கு உரிய அனைத்து தகவல்களையும் பெற்று நாங்கள் பதிவு செய்ய முடியும். அதற்காக எங்களுக்கு 7 நாட்கள் என்பது அவர்களுடைய
மனுவில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் குறிப்பிடுவது ஏற்கனவே அவர் வந்து கை உடைக்கப்பட்டிருப்பதாக வந்து அந்த புகார் என்பது இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாள் போலீஸ் காவல் என்பது வந்து கோயம்புத்தூர் வந்து காவல்துறையினர் வந்து பெற்று அவர்கள் வந்து ஏற்கனவே அந்த ஒரு நாள் போலீஸ் காவல் பெற்றிருக்காங்க. மீண்டும் ஒரு நாள் போலீஸ் காவல் என்பது இதே வழக்குக்கு கொடுத்தால் மீண்டும் அவருக்கு ஆபத்து ஏற்படும், அவருக்கு கை கால் உடைக்கப்படும் என்பது வந்து சவுக்கு சங்கர் தரப்பு வந்து வழக்கறிஞருடைய வாதமாக இருந்தது. இந்த இரண்டு தரப்புமே மிக முக்கியமாக இது ஒரு குறிப்பிடும்படி ஒரு அம்சமும் நடந்தது இந்த வாதத்தில். செந்தில் பாலாஜி அவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அவரை வந்து போலீஸ் கஸ்டடி என்பது அவருக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் வந்து அமலாக்கத்துறை மற்றவர்கள் கேட்ட பொழுது அதே போல் வந்து தற்பொழுது இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போலீஸ் காவல் என்பது கொடுக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வழக்கறிஞர் வந்து முன்னிட்டு அவரும் வாதிட்டார். அதற்கு வந்து ஆட்சேபம் தெரிவித்து சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்களும் வந்து குறிப்பிட்டாங்க. இது வந்து அவருடைய உடல்நிலை என்பது வந்து தற்பொழுது அவருடைய வலது கை என்பது வந்து முறிவு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் வேறு எதுவும் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடக் கூடாது, ஆகவே வந்து கொடுக்க கூடாது என்பது அவருடைய வாதமாக இருந்தது. இவை அனைத்தையும் இந்த இரண்டு தரப்பினுடைய வாதத்தையும் காலை முதல் அந்த வாதங்களை அவர் நேரடியாக அவர்கள் வந்து பதிவு செய்ததை கேட்டுக்கொண்டு சற்று நேரத்துக்கு முன்னதாக இப்ப தற்பொழுது நீதிபதி ஜெயபிரதா வந்து ஒரு நாள் போலீஸ் காவல் என்பதை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த காவல்ல மருத்துவ பரிசோதனை முன்பும் சரி, அவர் மீண்டும் நாளை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் பொழுதும் அவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது இந்த உத்தரவில் வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ள முக்கிய அம்சம். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.